நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 11 முதல் மே 17 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த மே 12ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் உங்களுக்கு மீனத்தில் இருக்கிறார். மீனம் அப்படின்னும் பொழுது 7வது சனி போயிட்டுருக்கு. இது நாள் வரைக்கும் ஜென்மச்சனியாக இருந்தது, இப்போது பாதச்சனியாக மாறி இருக்கிறது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு. கொஞ்சம் பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை இருக்காது, மார்க்கு அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது, படிப்பில் நாட்டம் இருக்காது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது 2வது ரவுண்டாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தந்துட்டு இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க. ஏன் அப்படின்னா ஸ்தான பலம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் குரு உட்காந்து இப்போ பலனை கொடுக்குறாருன்னு சொன்னால் போன ஜென்மத்து பலனைப்படி உங்களுக்கு இதெல்லாம் என்ன அனுபவிக்கணுமோ பாசிட்டிவாக நல்லதாக இப்போ தரக்கூடிய நிலையில் குரு பகவான் இருக்கிறார். குலதெய்வ வழிபாடு பண்ணிப்பீங்க. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்புங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த 7 சனி நடக்குது, அது சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செஞ்சாலும் நீங்கள் பாருங்கள், சந்தோஷத்தில் எல்லளவும் உங்களுக்கு குறை இருக்காது, நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா கோச்சார ரீதியாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை தருவார். ஸ்தான பலம் அப்படின்னு உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பிள்ளைகளால் உயர்வடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள், 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். சூப்பருங்க. அப்போது 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம். தந்தைக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்திருந்தால் அது விலகி சகஜமாக மாறி அவருடைய தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையப்போகிறது. நல்ல சம்பாதிக்க போகிறார். சமூகத்தில் நல்ல பேரு புகழோடு இருப்பார். அவரால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம் இது, அனுகூலத்தை தரக்கூடிய நிலை. அது மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீங்க, நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்கள் பிள்ளையோ உங்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வரக்கூடிய நிலையில் ஆன்மீகமாக டூர் போயிட்டு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாக்கியமான ஒரு சூழல். 9ஆம் இடத்தை குரு பார்த்தால் பாக்கியஸ்தானம், ஈஸிலி டு கெட்டு, எதையும் போராடி ஜெயிக்கத்தால அது நடக்கக்கூடிய நிலை. ஏன்னா
5ஆம் இடம் குரு இருக்கார், 9ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா அப்போது வந்து பூர்வ புண்ணியப்படி நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த காலம் எல்லாம் ஈஸியாக நடக்கும். எது எது நடக்கணும்னு அமைப்பு இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னா தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. அரசு மூலமாகவோ அல்லது வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். தொழிலை நம்பி போட்டிங்கன்னா அது வந்து நல்ல ஒரு தொழிலை இன்புட் பண்ண அவுட்புட் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா அளப்பரிய வருமானம் வரப்போகிறது. தொழிலில் ரெட்டிப்பு லாபம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. அதே போல் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. இப்போது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட நல்லதே நடக்கும். திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். 7 சனி நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்குடையவன் 9க்குடையவன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், தாய் மூலம் நல்லது நடக்கும். அதே சுக்கிரன் கலைத்துறைக்கு அதிபதியாக இருக்கிறதால கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இது நாள் வரைக்கும் வேலை தேடி நீங்கள் போனீங்க, வேலை கிடைக்கல, சும்மா இருந்தீங்க ஒரு 6 மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போது வேலை உங்களை தேடி வருகிறது, இல்லை நீங்கள் தேடி போனாலும் வேலை கிடைக்கிறது. ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது வந்தாச்சு. அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டும் இல்லை, வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம், இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்டிஸ்ட்டு, கலை நுணுக்கம் உடையவர்கள், கலை ஆர்வம் உடையவர்கள் எல்லாருக்கும், ஆர்டிஸ்ட் அத்தனை மியூசிஷியன், அது எல்லாருக்கும், வாய்ப்பாட்டு பாடுவர்கள், பின்னணி பாடகர்கள் அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3க்கும் 10க்கும் உடையவன், 10ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெற்றவன் செவ்வாய் நீச்சமாக இருக்கார். இப்போ 10க்குடையவன் நீச்சமாக இருப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பணிகளில் பணியாற்றும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ், யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஒரு பின்னடைவு ஏற்படும், வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கை தேவை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, சாதிக்கப் போகிறீர்கள். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, உங்களுக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கிறது. டெஃபினட்டாக போகலாம். நிச்சயமாக வருமானம் இருக்கிறது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது, தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லணும். 7ல் கேது இருந்த போதிலும் 7க்குடையவன் நல்ல நிலையில் உச்ச நிலையில் இருக்கிறார். பிறகு 4ஆம் இடத்துக்கும் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையால் ஆதரவு, ஆதாயம், நண்பர்களால் நல்லது நடக்கும், கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மொத்தத்தில் டென்ஷன் வாரம் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் சந்தோஷமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதாவது விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், பிள்ளையாரை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.